Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. திருச்சி, கடலூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. கடந்த 24 மணி நேரத்தில் நாமக்கல் மற்றும் ராசிபுரத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டு மழை. இரவு தொடங்கிய மழை காலையிலும் தொடர்வதால் மக்கள் அவதி. கள்ளக்குறிச்சி, கடலூரிலும் பெய்த கனமழையால் 2000க்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். கொள்முதல் செய்யாமல் அலட்சியம் காட்டிய அதிகாரிகளால் முளைக்க தொடங்கிய நெல்மணிகள். பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆலோசனை. வெள்ளம் மற்றும் நோய் தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட வாய்ப்பு. திமுகவின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி. திமுக பிரமுகர் மீதான பாலியல் புகாரை குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் நகைக்கடை உரிமையாளர் உட்பட 4 பேர் கைது. 6 மாதங்களில் 5 பேரை கொன்று நகைகளை கொள்ளையடித்தது விசாரணையில் அம்பலம். தேங்காய் உரிக்க செல்லும் போது வயதான தம்பதிகளை நோட்டமிட்டு கொலை செய்வதை குற்றவாளிகள் வழக்கமாக கொண்டுள்ளனர். ஈரோடு பல்லடம் கொலை சம்பவம் குறித்து மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் விளக்கம். சென்னிமலை கொலையில் சாட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடைபெறும் என ஐஜி பேட்டி. மக்களை அச்சுறுத்தும் வகையில் வலைதளங்களில் வதந்திகளை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. தொடர் கனமழையால் ஹொசூர் அருகே கேளரவப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ரசாயன கலப்பால் நுரை பொங்கி செல்லும் தென்பெண்ணை ஆறு. பெங்களூரில் நேற்று இரவு கொட்டி தீர்த்த கனமழை. சாலையில் தேங்கிய வெள்ளத்தில் சிக்கிய வாகனங்கள். $457 கோடி மதிப்பில் கட்டப்படும் காவலர் குடியிருப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். கோவை மத்திய சிறைச்சாலை கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டினர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிட முயன்ற திருப்பூரை சேர்ந்த 70 பேர் கைது.
நிலம் ஆக்கிரமிப்பு குறித்து மனு கொடுக்க வந்த நிலையில் நடவடிக்கை. கோவையில் போலீசாரை துப்பாக்கியால் சுட்டு தப்ப முயன்ற ரவுடி ஸ்ரீஹரியிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை. ஜார்க்கண்டில் இருந்து கள்ள துப்பாக்கி வாங்கியது விசாரணையில் அம்பலம். சென்னை திருவான்மியூர் அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் கார் கவிழ்ந்த சம்பவம். ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் இரு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. திருச்சி என்ஐடி விடுதியில் பிடெக் இறுதியாண்டு மாணவர் தூக்கிட்டு தற்கொலை. நடப்பாண்டில் மட்டும் 6 பேர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். நடிகர் விஜயகுமார் வீட்டில் கொள்ளையடித்த குற்றவாளி 21 ஆண்டுகளுக்கு பின் கைது. திருமுல்லை வாயிலில் பதுங்கி இருந்தவரை கைது செய்த தனிப்படை போலீசார். உதகை அருகே சந்தன மரம் வெட்டிய 7 பேருக்கு 5 லட்சம் அபராதம். நீலகிரி மாவட்ட வனத்துறை நடவடிக்கை. நெல்லை அம்பாசமுத்திரம் பகுதிகளில் அதிகரிக்கும் கரடி நடமாட்டம். கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு மக்கள் கோரிக்கை. பஞ்சாபில் இந்திய ராணுவத்தால் வானிலேயே அழிக்கப்பட்ட பாகிஸ்தான் ஏவுகணைகள். ஏவுகணைகளின் சிதைந்த பாகங்களை காண்பித்த ராணுவத்தினர். பாகிஸ்தானின் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொண்ட ஆகாஷ் ஏவுகணை செயல் விளக்கம் அளித்த இந்திய ராணுவத்தினர். சத்தீஸ்கர் மாநிலம் கரியாபந்த் வனப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கன்னி வெடிகள். நூடல் நிலையில் உயிர் தப்பிய சிஆர்பிஎஃப் வீரர்கள். பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பிற்கு ஆதரவாக இந்திய ரகசியங்களை பகிர்ந்த விவகாரம். ஹரியானாவை சேர்ந்த யூடியூபர் ஜோதி உட்பட மேலும் 6 பேரை காவலில் எடுத்து விசாரணை. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த நபர் கைது. முக்தார் சாப் அப்பாஸ் என்பவரிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. நாடாளுமன்ற குழுவை இன்று சந்திக்கிறார் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து விளக்கம் அளிக்க உள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா? புதின் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று பேச்சுவார்த்தை. உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமலேயே வெற்றி பெறுவோம். அமைதி பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ள நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் பேச்சு. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இடையில் அமெரிக்க துணை அதிபருடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து JD வான்ஸுடன் ஆலோசித்ததாக தகவல். IPL லீக் ஆட்டத்தில் இன்று லக்னோ ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. பிளே ஆஃப் சுற்றில் 4வது அணியாக இடம் பிடிக்க லக்னோ மும்முரம்.
ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் போட்டிகளில் இந்திய அணி விளையாடாது. ஏசிசியின் தலைவராக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் இருக்கும் நிலையில் பிசிசிஐ அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 70,040 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,755 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.